Hello students, welcome to Shah Academics. இன்னைக்கு நம்ம class 8 ஓட கணித பிரகாஷ் செகண்ட் சாப்டர் பவர் பிளேல பேஜ் நம்பர் 23 to 27ல இருக்க கான்செப்ட் பார்க்க போறோம். இங்க வந்து ஒரு பசில் கேட்டிருக்காங்க. அது வந்து ஒரு ரைமிங், ஒரு போயம் மாதிரி கொடுத்திருக்காங்க. The stones that shine. Three daughters with curious eyes, each got 3 baskets, a kingly prize. Each basket had 3 silver keys, each opens 3 big rooms with ease. Each room had tables 1, 2, 3 with 3 bright necklaces on each. You see, each necklace had 3 diamonds so fine. Can you count these stones that shine? இப்போ இது பசில் என்ன கொடுத்திருக்காங்கன்னா, ஒரு ராஜா இருந்தாரு, அவருக்கு 3 பொண்ணுங்க. ஸோ 3 பொண்ணுக்கும் வந்து பாத்தீங்கன்னா 3 பாஸ்கெட்ஸ் வந்து கிஃப்டா கொடுக்குறாங்க. ஈச் பாஸ்கெட், அதாவது ஒவ்வொரு பாஸ்கெட்லயும் வந்து 3 கீஸ் இருக்கு, சில்வர் கீஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு கீஸும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 ரூமை திறக்கும். ஈச் கீ வில் ஓபன் 3 ரூம்ஸ். இப்போ அந்த 3 ரூம்ஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ரூம்லயும் வந்து 3 டேபிள்ஸ் இருக்கு. அந்த ஒவ்வொரு டேபிள்லயும் வந்து பாத்தீங்கன்னா நெக்லஸ் இருக்கு. அந்த நெக்லஸ்ல ஒவ்வொரு நெக்லஸ்லயும் வந்து 3 டைமண்ட்ஸ் இருக்கு. எல்லாமே பாத்தீங்கன்னா 3 கால்குலேஷன் வரும். இப்போ இங்க கொடுத்திருக்க क्वेश्चन பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு இமேஜ்ல கொடுத்திருக்காங்க ஈஸியா புரியறதுக்காக. ஃபர்ஸ்ட் கிங் இருக்காரு, அப்புறம் 3 டாட்டர் இருக்காங்க. ஸோ 3 டாட்டர் கிட்ட 3 பாஸ்கெட் கொடுக்குறாங்க. அப்புறம் 3 பாஸ்கெட்லயே 3 கீஸ் இருக்கு. கீஸ்க்கு அப்புறம் 3 ரூம்ஸ் இருக்கு. இப்போ கால்குலேஷன் பண்ணி பார்க்கலாம். இப்போ பாத்தீங்கன்னா 3 டாட்டர்ஸ் 3 பாஸ்கெட், அப்போ 3 into 3 9. ஸோ டோட்டலா 9 பாஸ்கெட்ஸ் வந்துடும். இப்போ இந்த 9 into 3 பண்ணா நமக்கு எத்தனை கீஸ் இருக்கும் தெரிஞ்சிடும். ஸோ 9 into 3 27. அப்போ 27 கீஸ் வந்துடும். ஸோ ஒவ்வொரு கீஸும் வந்து 3 ரூம்ஸ் திறக்குது. அப்போ 27 into 3 81. ஸோ டோட்டலா 81 ரூம்ஸ் இருக்கு. ஃபர்தரா என்ன கொடுத்துருக்கான்னு பார்க்கலாம். இப்போ நமக்கு வந்து நம்பர் ஆஃப் டைமண்ட்ஸ் தான் கேட்டிருக்காங்க. From the diagram, the number of rooms is 3 raised to the power 4. This can be computed by repeatedly multiplying 3 by itself. இப்போ நான் இங்க பண்ண இல்லையா, அதுதான் இங்க சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாஸ்கெட், அதுக்கப்புறம் வந்து கீஸ், அதுக்கப்புறம் ரூம்ஸ், அதுக்கப்புறம் டேபிள்ஸ். நான் ஷார்ட் ஃபார்ம்ல போட்டிருக்கேன். How many diamonds were there in total? Can you find out by just one multiplication using the products above? இப்போ டோட்டலா நமக்கு எவ்வளவு டைமண்ட் இருக்கு கண்டுபிடிக்க சொல்றாங்க. இது நம்ம ஒவ்வொன்னா பண்ணாம ஒரே கால்குலேஷன் பண்ண முடியுமா கேக்குறாங்க. ஈஸியா பண்ணலாம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா 3 into 3 இருக்கு இல்லையா. அப்போ ஃபர்ஸ்ட் பிரின்சஸ், ஸோ 3 பொண்ணுங்க இல்லையா, அப்போ பிரின்சஸ் 3, அதுக்கப்புறம் பாஸ்கெட் 3, அதுக்கப்புறம் கீஸ் 3, அதுக்கப்புறம் ரூம்ஸ் 3, அதுக்கப்புறம் டேபிள் 3, டேபிளுக்கு அப்புறம் நெக்லஸ் 3. இப்போ நெக்லஸ்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நெக்லஸ்லயும் 3 டைமண்ட்ஸ் இருக்கு. அப்போ இது வந்து டைமண்டோட கவுண்டிங். மொத்தம் எத்தனை 3 இருக்கு? 7. இது நம்ம சிம்பிளா என்ன சொல்லலாம், 3 raised to the power 7 or 7th power of 3 சொல்லலாம். சோ இது கேல்குலேட் பண்ணும்போது நமக்கு எவ்வளவு ஆன்சர் இவங்களே கொடுத்திருப்பாங்க பார்க்கலாம். சோ ஃபர்ஸ்ட் 4 3, அப்புறம் 3 3 ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. 7 வந்து இங்க 4 and 3 ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. இது சால்வ் பண்ணா 81 வரும், இது சால்வ் பண்ணா 27 வரும். இது ரெண்டும் சால்வ் பண்ண போது 2187 diamonds இருக்கும் overall. 3 raised to the power 7 can also be written as 3 square into 3 to the power 5. Can you reason out why? இப்போ இந்த பவர் 3 to the power 7 இருக்கு இல்லையா, இதை வந்து இப்படியே எழுதலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. This can be easily extended to products where exponents are the same letter numbers. Write the product p to the power 4 into p to the power 6 in exponential form. ஸோ இந்த மாதிரி நம்ம பவரை வந்து இப்படி ஸ்பிட் பண்ணி எழுதலாம். இங்க ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்க. பேஸ் வந்து சேமா இருக்கு, பி தான் இருக்கு, பவர் மட்டும் மாறி மாறி இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து கம்ப்ளீட் பண்ண போது we can add the power. ஸோ 4 plus 6 பண்ணா நமக்கு p raised to the power 10 வந்துடும். இங்க ஒரு law of exponents சொல்லியிருக்காங்க. அதாவது பேஸ் சேமா இருக்கு, பவர் வந்து டிஃப்ரெண்டா இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணலாம், அந்த பவரை வந்து ஆட் பண்ணிக்கலாம். So use this observation to compute the following. இப்போ இங்க 2 to the power 9 இருக்கு. இதை நம்ம எப்படி ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம்னு பாத்தீங்கன்னா we can write like this: 2 raised to the power 6 into 2 to the power 3. Next 5 power 7 இருக்கு. அப்போ நம்ம 5 square into 5 to the power 5 இப்படி நம்ம எழுதலாம். Next 4 to the power 6 இருக்கு இல்லையா, இங்க நம்ம 4 cube plus 4 cube இப்படி எழுதலாம். 4 to the power 6 can be evaluated in these two ways. So இங்க வந்து எக்ஸாம்பிள் கொடுத்திருக்காங்க. இங்க 4 power 6 நம்ம 2 மெத்தட்ல எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. So first என்ன பண்ணிருக்காங்க, 3 3 ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. நம்ம ஆல்ரெடி இங்க பண்ணிருக்கோம், அதே தான் கொடுத்திருக்காங்க. அப்ப சால்வ் பண்ணும்போது 4 into 4 16, 16 into 4 64. இதுக்கும் அதே தான் வரும் இல்லையா, ஏன்னா இங்க 3 4 தான் இருக்கு. அப்போ 64 into 64 பண்ணா நமக்கு ஆன்சர் 4096 வரும். 4 கியூப் நம்ம என்ன பண்றோம், ஸ்கொயர் பண்றோம். இப்போ ஸ்கொயர்னா என்ன அர்த்தம், ஒரு நம்பரை வந்து ஒன் மோர் டைம் அதே நம்பரால நம்ம மல்டிப்ளை பண்ணா that becomes ஸ்கொயர்.
அப்போ இங்க என்ன பண்றோம் நம்ம 4 cube வந்து we are multiplying with again 4 cube. அப்போ 4 cube into 4 cube is the square of 4 cube. That is 4 cube into 4 cube can also be written as 4 cube whole square. So இந்த 4 cube into 4 cube நம்ம இப்படி எழுதலாம் இல்லையா? ஏன்னா நம்ம என்ன பண்றோம் 4 cube வந்து ஸ்கொயர் பண்றோம். 4 cube into 4 cube. இந்த 2 times repeat ஆகுது. நம்ம என்ன பண்றோம் இங்க ஸ்கொயர்ல பண்ணிருக்கோம். நெக்ஸ்ட் இங்க 4 ஸ்கொயர். சோ இங்க வந்து கியூபா ஸ்ப்ளிட் பண்ணிருக்காங்க. இங்க வந்து ஸ்கொயரா பண்ணிருக்காங்க. இந்த 4 ஸ்கொயர் நம்ம என்ன பண்றோம் கியூப் பண்றோம். So 4 square into 4 square into 4 square is the cube of 4 square. So we are multiplying this 4 square 3 times. அப்ப இங்க கியூபா மாறிடும். This also written as 4 square cube. So 4 square நம்ம கியூபா எழுதலாம். இன்னொரு மெத்தட் நம்ம என்ன பண்றோம் 4 கியூபை ஸ்கொயர் பண்ணலாம். இங்க ஸ்கொயர் இங்க கியூபா இப்படியே நம்ம பிரசன்ட் பண்ணலாம். Similarly 7 to the power 4 equal to இப்போ வந்து 7 to the power 4 இருக்கு இல்லையா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம் சிம்பிளா 7 ஸ்கொயர் பண்ணிக்கலாம். 7 ஸ்கொயர் into 7 ஸ்கொயர். அப்போ என்ன பண்றோம் 7 ஸ்கொயர் நம்ம ஸ்கொயர் பண்றோம். அப்போ 7 ஸ்கொயர் ஹோல் ஸ்கொயர் நம்ம போட்டுக்கலாம். சேம் வே 2 to the power 10 என்ன பண்றோம் 2 2 ஸ்ப்ளிட் பண்ணிப்போம். 2 வந்து ஸ்கொயர். அப்போ 2 ஸ்கொயர் நம்ம என்ன பண்றோம் 5 times we are multiplying. So இத நம்ம இப்படியே பிரசன்ட் பண்ணலாம். 2 to the power 10 வந்து we can also write like this. Is 2 raised to the power 10 also equal to 2 power 5 whole square? Write it as a product. இப்போ இந்த வேல்யூ இதுவும் சேமா அப்படி கேக்குறாங்க. ரெண்டுமே சேம் தான். இப்போ இது கூட வேல்யூ நம்ம எழுத சொல்லிருக்காங்க. ப்ராடக்ட் எழுத சொல்லிருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா 2 to the power என்ன இருக்கு நமக்கு 2 into 2 into 2 into 2 இருக்கு. 5 times நம்ம ஸ்ப்ளிட் பண்றோம். அதே மாதிரி இங்க வந்து 2 வந்து 5 times ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிருக்கோம். அப்ப என்ன வருது 2 to the power 5 into 2 to the power 5. இப்போ இந்த ரெண்டு டைம்ஸ் ரிப்பீட் பண்ணாத நம்ம என்ன பண்றோம் 2 power 5 whole square நம்ம இப்படி எழுதிருக்கோம். சோ ரெண்டுமே கரெக்ட் தான். This is equal to 2 to the power 10. இதுவும் ஈக்குவல். இப்போ இது மூலமா நமக்கு ஒரு law of exponent சொல்லிருக்காங்க. n to the power a whole b கொடுத்திருக்காங்க. இப்போ நம்ம இதை இப்படி எழுதலாமா n to the power b into a இப்படி எழுதலாம். ஏன்னா இது வந்து மல்டிப்ளை பண்றோம் நம்ம. அப்போ இது மல்டிப்ளை ஆகும். அப்போ இது என்ன பண்ணலாம் bracket எடுத்து we can write like this n to the power a into b which is n to the power ab where a and b are counting numbers. இங்க கொடுத்திருக்க நம்பர்ஸ் தான். இப்போ பாத்தீங்கன்னா இங்க 2 to the power 5 whole square நம்ம கொடுத்தோம். இதை நம்ம இப்படி எழுதலாம் 2 square whole power 5 இப்படி நம்ம எழுதலாம். இங்க பாத்தீங்கன்னா 5 into 2 10 வரும். இங்க வந்து 2 into 5 10 வரும். So both are similar. அதான் இங்க கொடுத்திருக்காங்க. இங்க வந்து n and b கொடுத்திருக்காங்க. இங்க வந்து சேர்த்து nb அவ்வளவுதான். Write the following expressions as power of a power in at least two different ways. இங்க வந்து பவர்ஸ் கொடுத்திருக்காங்க எக்ஸ்போனன்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுக்கு மினிமம் ஒரு 2 மெத்தட்ல நமக்கு பிரசன்ட் பண்ண சொல்லிருக்காங்க. இத நம்ம என்ன பண்ணலாம்னா 8 to the power 6 நம்ம இப்படி எழுதிக்கலாம். 8 square into 8 to the power 4. One more method பாத்தீங்கன்னா 8 cube into 8 cube. And இங்க வந்து 15 கொடுத்திருக்காங்க இல்லையா? அப்போ 7 to the power 10 into 7 to the power 5. இல்லனா 7 to the power 6 into 7 to the power 9. இங்க 9 to the power 10 கொடுக்கலாம் into 9 to the power 4 கொடுக்கலாம். And one more method 9 to the power 7 whole square. இப்படியும் பண்ணலாம் நம்ம. இங்க வந்து 5 to the power 8 இருக்கு. அப்போ 5 to the power 4 whole square. இது ஒரு மெத்தட். 5 to the power 3 into 5 to the power 5. இப்படி நம்ம எழுதலாம். Magical pond. In the middle of a beautiful magical pond lies a bright pink lotus. The number of lotuses doubles every day in this pond. After 30 days, the pond is completely covered with lotuses. On which day was the pond of full? இங்க வந்து ஒரு மேஜிக்கல் பாண்ட் இருக்கு. அந்த மேஜிக்கல் பாண்ட் பார்த்தா லோட்டஸ் இருக்கு. இந்த மேஜிக்கல் பாண்ட் என்ன பண்ணும்னா அங்க லோட்டஸ் இருந்ததுன்னா அந்த லோட்டஸோட கவுண்ட் வந்து டெய்லி வந்து டபுள் ஆகிடும். ஸோ ஒரு லோட்டஸ் இருந்தா ரெண்டாவது நாள் வந்து டபுள் ஆகிடும். அப்போ 2 இருந்ததுன்னா 4 மாறும். மறுநாள் வந்து 4 மாறிடும். 4 இருந்ததுன்னா மறுநாள் 8 மாறும். அந்த மாதிரி டபுள் ஆகிட்டே போகும். அப்போ 30 நாள் கழிச்சு பாத்தீங்கன்னா அந்த பாண்ட் ஃபுல்லாவே வந்து அந்த லோட்டஸ் ஃபுல்லா கவர் ஆயிருக்கு. அப்போ எந்த நாள்ல வந்து அந்த பாண்ட் வந்து பாதி இருக்கும் அந்த லோட்டஸ்ல பாதி அளவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. If the pond is completely covered by lotuses on the 30th day, how much of it is covered by lotuses on 29th day? இப்போ 30ஆம் நாள் வந்து பாண்ட் ஃபுல்லாவே லோட்டஸ் கவர் ஆயிருக்கு. அப்போ அதோட பாதி எண்ணிக்கை இருந்திருக்கும் 29th டேல பாதியா இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் அந்த 30th டேல வந்து மொத்தம் 100 லோட்டஸஸ் கவர் ஆயிருக்குன்னா
அதோட பாதி தான் 29th டேல வரும் இல்லையா? 29th டேல எவ்வளவு இருக்கும்? 50 இருக்கும். ஏன்னா நெக்ஸ்ட் டே 30th டேல என்ன ஆகும்? 100 மாறிடும். அப்போ ஃபுல்லா கவர் ஆயிருக்கும். Since the number of lotuses doubles every day, the pond should be half covered on 29th day. So 30 டேஸ்க்கு முன்னாடி நாள் என்ன இருக்கும்? அந்த பாண்ட்ல வந்து half of the lotus இருக்கும். 30th day வரும்போது டோட்டலா வந்து டபுள் ஆகிருக்கும். ஸோ ஃபுல்லா நிறைஞ்சி இருக்கும் லோட்டஸ். Write the number of lotuses in exponential form when the pond was fully covered, half covered. இப்போ இந்த பாண்ட் வந்து fully covered and half covered இருந்தது இல்லையா? அதுக்கான எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம் எழுத சொல்லியிருக்காங்க. இப்போ fully covered நம்ம என்ன எழுதலாம் பாத்தீங்கன்னா மொத்தம் 30 நாள்ல கவர் ஆயிருக்கு ஃபுல்லா. அப்போ 2 to the power 30 நம்ம எழுதிக்கலாம். And half covered எப்போ இருக்கும்? Before 30th day. அதாவது 29th டேல வந்து half ஆ இருக்கும். அப்போ 2 raised to the power 29. இதுதான் வந்து எக்ஸ்போனன்ஷியல் ஃபார்ம். There is another pond in which the number of lotuses triples every day. When both the ponds had no flowers, Damayanti placed a lotus in the doubling pond. After 4 days, she took all the lotuses from there and put them in the tripling pond. How many lotuses will be in the tripling pond after 4 more days? இப்போ இந்த மேஜிக்கல் பாண்ட் மாதிரி இன்னொரு பாண்ட் இருக்கு. ஆனா அங்க என்ன ஆகுதுன்னா 3 மடங்கு அதிகமாகுது. ஸோ ஃபர்ஸ்ட் இருக்கிற பாண்ட்ல 2 மடங்கு அதிகமாச்சு. இப்போ செகண்ட் பாண்ட்ல 3 மடங்கு அதிகமாகுது. இப்போ என்னாச்சுன்னா 2 பாண்ட்லயும் ஃப்ளவர் கிடையாது. ஸோ அந்த வெறும் தண்ணி தான் இருக்கு, லோட்டஸ் கிடையாது. அப்போ தமயந்தி என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு பூ எடுத்து என்ன பண்றாங்க, டபுளா ஆகுது இல்லையா அந்த பாண்ட்ல வைக்கிறாங்க. வச்சுட்டு 4 நாள் கழிச்சு என்ன பண்றாங்க, அந்த ஃப்ளவர் எடுத்து ட்ரிபிளா ஆகுது இல்லையா மேஜிக்கல் பாண்ட், அதுல போய் அந்த பூ வைக்கிறாங்க. அப்போ அவங்களுக்கு மொத்தம் எவ்வளவு ஃப்ளவர் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. கன்ஃபியூஸா இருக்குன்னு நினைக்கிறவங்களுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு பாண்ட் டபுள் ஆகுது, ஒரு பாண்ட் ட்ரிபிள் ஆகுது. இதுதான் கான்செப்ட். இப்போ என்னாச்சு, 2 மேஜிக்கல் பாண்ட்லயும் வந்து லோட்டஸ் கிடையாது. ஸோ எம்டியா இருக்கு, வெறும் தண்ணி தான் இருக்கு. அப்போ தமயந்தி என்ன பண்றாங்கன்னா ஒரு லோட்டஸ் எடுத்து என்ன பண்றாங்க, டபுளிங் பாண்ட், டபுள் ஆகுது இல்லையா அந்த பாண்ட்ல ஒரு லோட்டஸ் வைக்கிறாங்க. 4 நாள் கழிச்சு என்ன பண்றாங்கன்னா திருப்பியும் வந்து அந்த லோட்டஸ் எல்லாம் எடுத்து என்ன பண்றாங்க, ட்ரிப்ளிங் பாண்ட்ல வச்சிடுறாங்க. அதுக்கு ஒரு 4 நாள் டைம் தராங்க. அப்போ 4 நாள் கழிச்சு அங்க எவ்வளவு ஃப்ளவர் இருக்கும், லோட்டஸ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் டபுளிங் பாண்ட் கணக்கு பார்த்துக்கலாம். ஆஃப்டர் த ஃபர்ஸ்ட் 4 days the number of lotuses is. ஸோ டபுளிங் பாண்ட்ல என்ன பண்றாங்க, டபுளிங் பாண்ட் நான் டி போட்டுக்கிறேன். ஸோ டபுளிங் பாண்ட்ல ஃபர்ஸ்ட் ஒரு ஃப்ளவர் வைக்கிறாங்க. நெக்ஸ்ட் என்னாச்சு, அது 2ஆ மாறுது. அதுக்கப்புறம் இந்த 2 அகைன் 2ஆ மாறுது. அப்புறம் இது அகைன் 2ஆ மாறுது, அகைன் 2ஆ மாறுது. இப்போ நம்ம கேல்குலேட் பண்ணி பார்க்கலாம். 1 into 2 2, 2 into 2 4, 4 into 2 8, 8 into 2 16. மொத்தம் 16 லோட்டஸ் இருக்கு டபுளிங் பாண்ட்ல. இப்போ ஆஃப்டர் நெக்ஸ்ட் 4 days the number of lotuses in. இப்போ என்ன பண்றாங்க, 4 days கழிச்சு இவ்வளோ ஃப்ளவர்ஸ், அதாவது 16 ஃப்ளவர்ஸ் லோட்டஸ் இருக்கு. அதுதான் இங்கே 2 to the power 4 கொடுத்துருக்காங்க. 4 days கழிச்சு என்ன பண்றாங்க, இது ஃபுல்லா எடுத்துட்டு என்ன பண்றாங்க, ட்ரிப்ளிங் பாண்ட்ல வச்சிடுறாங்க. இது வந்து டி. அப்போ இங்க என்ன ஆகும், ட்ரிபிள் ஆகும். ஆல்ரெடி 16 நம்பர்ஸ் இருக்கு, இது 16 நம்பர்ஸ் இல்லையா, இது வந்து ட்ரிபிள் ஆகும். அப்போ 16 into 3, அப்புறம் into 3 into 3. அப்போ என்ன ஆகுது, 2 to the power 4 into 3 raised to the power 4. இப்போ 2 to the power 4 என்ன பார்த்தோம், 16 பார்த்தோம். 3 to the power என்ன வரும், 3 into 3 into 3 into 3. 3 3s are 9, 9 3s are 27, 27 into 3 81 வரும். அப்போ 16 into 81. இது சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் பாத்தீங்கன்னா 1296 lotus டோட்டலா. What if Damayanti had changed the order in which she placed the flowers in the lakes? How many lotuses would be there? இப்போ சப்போஸ் தமயந்தி வந்து ஆர்டர் மாத்தி இருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து டபுளிங் பாண்ட்ல வைக்காம ட்ரிப்ளிங் பாண்ட்ல ஃபர்ஸ்ட் வச்சு 4 days கழிச்சு அந்த ஃப்ளவர் எடுத்து டபுளிங் பாண்ட்ல போட்டா எவ்வளவு பூ கணக்கு வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கும் அதுதான் வரும். ஏன்னா ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க, அவங்க ஒரு ஃப்ளவர் எடுத்து ட்ரிப்ளிங் பாண்ட்ல வைக்கிறாங்க. ட்ரிப்ளிங் பாண்ட்ல 4 days, அந்த 4 தான் இங்க கொடுத்துருக்காங்க. அது வச்சு அந்த ஃப்ளவர் எல்லாமே எடுத்து என்ன பண்றாங்க, 4 days கழிச்சு திருப்பியும் வந்து டபுளிங் பாண்ட்ல வைக்கிறாங்க. ஸோ டபுளிங் பாண்ட் என்ன ஆகும், இந்த கால்குலேஷன் வந்து டபுள் ஆகி 4 daysல அவங்க கனெக்ட் பண்றாங்க. அப்ப என்ன வரும், சேம் கால்குலேஷன் தான் வரும். பாத்தீங்கன்னா 3 4 டைம்ஸ் இருக்கு, 2 4 டைம்ஸ் இருக்கு. இதுக்கு என்ன வேல்யூ வந்தது, 3 4 டைம்ஸ்க்கு வந்து 81 வந்தது, இதுக்கு 16 வந்தது. இப்போ சால்வ் பண்ணா நமக்கு இந்த
கணக்கு தான் வரும். Can this product be expressed as an exponent m to the power n where m and n are some counting numbers? இப்போ இந்த எக்ஸ்பிரஷன் நம்ம இப்படி சிம்பிள் ஃபார்ம்ல பிரசன்ட் பண்ணலாமா? m n பாத்தீங்கன்னா ஒரு கவுண்டிங் நம்பர்ஸ். ஸோ mன்றது லோட்டஸ், n வந்து நம்பர் ஆஃப் டேஸ், அது டபுள் அண்ட் ட்ரிபிள் ஆகுது. இதை நம்ம எப்படி பிரசன்ட் பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா by regrouping the numbers 3 into 2. இங்கே 4 3 இருக்கு, இங்க 4 2 இருக்கு. இப்போ நம்ம குரூப் பண்ணிக்கலாமா? ஸோ இந்த 3யோட இந்த 2 பண்ணிக்கலாம், இந்த 3யோட இந்த 2 குரூப் பண்ணிக்கலாம், இதோட இது குரூப், இதோட இது குரூப். அதுதான் இங்க பிரசன்ட் பண்ணிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா 3 to the power 4 இருக்குது, அப்புறம் 2 to the power 4 இருக்கு. ஸோ பவர் சேமா இருக்கு, பேஸ் வந்து டிஃப்ரெண்டா இருக்கு. அப்ப நம்ம என்ன பண்ணலாம், பேஸை ஆட் பண்ணி சேம் பவர் நம்ம இங்க போட்டுக்கலாம். அப்போ ஹோல் என்ன வரும், டோட்டலா நமக்கு 6 to the power 4 வந்துரும் ஆன்சர். சிம்பிளா நம்ம இப்படி பிரசன்ட் பண்ணிக்கலாம். In general form, m to the power a into n to the power a equal to mn whole power a. இப்போ இந்த பாண்ட், மேஜிக்கல் பாண்ட் பேஸ் பண்ணி நமக்கு ஒரு எக்ஸ்போனன்ட் சொல்லியிருக்காங்க, law of exponents. என்னன்னா m to the power a into n to the power a equal to mn whole power a. இது ஒரு பேஸ், இது ஒரு பேஸ். அப்ப நம்ம என்ன பண்றோம், ரெண்டு பேஸை மல்டிப்ளை பண்ணி பவர் சேமா தான் நம்ம ஒரு பவரா போடுறோம், ஹோல் பவர்ல போட்டுறோம், அவ்வளவுதான். where a is the counting number. Use this observation to compute the value of 2 to the power 5 into 5 raised to the power 5. இப்போ இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்? இங்க பாத்தீங்கன்னா எக்ஸ்போனன்ஸ் வந்து சேமா இருக்கு. அப்போ இது வந்து m, இது n நம்ம எடுத்துக்கலாம். அப்போ m into n 2 into 5 whole power 5. இப்போ 2 5s are 10, 10 to the power 5. நம்ம இப்படி பிரசன்ட் பண்ணலாம். Simplify 10 to the power 4 by 5 to the power 4 and write it in exponential form. இப்போ one more law of exponents சொல்லியிருக்காங்க. என்னன்னா இது கிட்டத்தட்ட சேம் பவர் இருக்கு, பேஸ் வந்து வேற வேற இருக்கு. இது வந்து சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. இதுக்கு we can use this law of exponents. So m to the power a by n to the power a equal to m by n whole power a. So power வந்து சேம் 4 4 தான் இருக்கு. இதை நம்ம எப்படி பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா 10 by 5 whole power 4 நம்ம எழுதிக்கலாம். So இந்த எக்ஸ்போனன்ஸ் பேஸ் பண்ணி how many combinations? S2 has 4 dresses and 3 caps. How many different ways can S2 combine the dresses and caps? For each cap, he can choose any of the 4 dresses. So for 3 caps, 4 plus 4 plus 4 equal to 4 into 3, 12. Combinations are possible. We can also look at it as for each dress, S2 can choose any one of the 3 caps. So far 4 outfits, 3 plus 3 plus 3 plus 3 equal to 3 into 4, 12 combinations are possible. இப்போ வந்து காம்பினேஷன் பேஸ் பண்ணி நமக்கு இந்த law of exponents சொல்லியிருக்காங்க. S2 கிட்ட பாத்தீங்கன்னா 4 ட்ரெஸ் இருக்கு, 3 கேப் இருக்கு. அப்போ அந்த 3 கேப்பும் நம்ம என்ன பண்ணலாம்னா 4 ட்ரெஸ்க்கு மேட்ச் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு கேப் வந்து he can match 4 dresses. இப்போ 1 cap equal to 4 dress. மொத்தம் எத்தனை கேப் இருக்கு? 3. அப்போ 3 into 4. அப்போ டோட்டல் என்ன வரும்? 12 காம்பினேஷன்ஸ் அவங்க பண்ணிக்கலாம். ஸோ கேப் தானே மாத்தி மாத்தி போட்டுக்கலாம். சேம் வே இங்க 3 கேப் இருக்கு, 4 ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேப்பை மேட்ச் பண்றோம், அப்புறம் ட்ரெஸ்ஸோட கேப் மேட்ச் பண்றோம். எல்லாமே ஒண்ணுதான், ரிவர்ஸ்ல கொடுத்துருக்காங்க. இங்கே பாத்தீங்கன்னா 4 ட்ரெஸ் இருக்கு, 3 கேப் இருக்கு. அப்போ ஒரு ட்ரெஸ்ஸுக்கு அவன் 3 கேப்பை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போ 4 ட்ரெஸ்க்கு என்ன வரும்? 4 into 3, 12. ஸோ 12 காம்பினேஷன் அவனுக்கு கிடைக்கும். Roxy has 7 dresses, 2 hats and 3 pairs of shoes. How many different ways can Roxy dress up? இப்போ S2 ஓட காம்பினேஷன் பார்த்தோம் நம்ம. அதே வந்து Roxy கிட்ட பாத்தீங்கன்னா she has 7 dresses, 2 hats and 3 pair of shoes. இதுக்கு வந்து எத்தனை காம்பினேஷன் மொத்தம் பண்ண முடியும்னு கேட்டிருக்காங்க. இது வந்து முடிஞ்சா try drawing a diagram like the one above. ஸோ இந்த மாதிரி draw பண்ணி present பண்ண சொல்றாங்க. ஸோ drawing நமக்கு தேவையில்லை, நான் just டேரக்டா sums extend பண்ணிடுறேன். இப்போ 7 dress இருக்கு, அப்புறம் 2 hands இருக்கு, 3 shoes இருக்கு, 3 pair of shoes இருக்கு. அப்போ டோட்டல் எத்தனை காம்பினேஷன் வரும் பாத்தீங்கன்னா 7 into 2 14, 14 into 3 3 4s are 12, balance 1, 3 1s are 3 4. So 42 combination அவங்க பண்ண முடியும். So S2 and Roxy came across a safe containing old stamps and coins that their great grandfather had collected. It was secured with a 5-digit password. Since nobody knew the password, they had no option except to try every password until it opened.
They were unlucky and the lock only opened with the last password. After they had tried all possible combinations, how many passwords did they end up checking? இப்போ இந்த காம்பினேஷன் ஃபார்முலா நமக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. அதாவது எஸ்டர்ன் ராக்ஸி என்ன பண்ணிருக்காங்க, ஒரு பாக்ஸ் வச்சிருக்காங்க. அந்த பாக்ஸ்ல வந்து பழைய ஸ்டாம்ப் அண்ட் காயின்ஸ் எல்லாம் இருக்கு. ஆனா அதை வந்து யாரு சேர்த்து வச்சாங்கன்னு பாத்தீங்கன்னா அவங்களோட கொழு தாத்தா, கிரேட் கிராண்ட் ஃபாதர் வந்து சேர்த்து வச்சிருக்காரு. ஆனா அதுக்கு ஒரு பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க, டிஜிட்டல் அந்த 5 டிஜிட் பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க. பட் இவங்களுக்கு அந்த பாஸ்வேர்ட் தெரியல. அப்போ என்ன பண்றாங்கன்னா ஒவ்வொரு நம்பரா போட்டு 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 ட்ரை பண்ணி 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 கடைசி அந்த பாக்ஸை ஓபன் பண்ணிடுறாங்க. இப்போ அவங்க எத்தனை டைம் அவங்க அந்த பாஸ்வேர்டு மாத்தி மாத்தி போட்டு ட்ரை பண்ணிருப்பாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. எவ்வளவு நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் வந்து பாசிபிள் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ நமக்கு மொத்தம் எத்தனை டிஜிட் இருக்குன்னா 5 டிஜிட் இருக்கு. ஸோ நம்பர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு 0 to 9 வரைக்கும் நம்ம போடலாம். ஸோ 0 to 9னா 0 1 2 3 4 5 6 7 8 9. இப்போ மொத்தம் இந்த மாதிரி நம்பர்ஸ் தான் நம்ம போட முடியும் நம்பர் லாக்ல. இப்போ காம்பினேஷன் பாத்தீங்கன்னா 0 கூட நம்ம வந்து என்ன பண்ணலாம்னா 0 to 1 2 3 4 5 6 7 8 9 இந்த நம்பர்லாம் பாசிபிள் இருக்கு. அதே 1 பாத்தீங்கன்னா 0 2 3 4 5 6 7 8 9. அது 2 பாத்தீங்கன்னா 0 1 3 4 5 6 7 8 9. இப்போ 3 பாத்தீங்கன்னா 0 1 2 4 5 6 7 8 9. ஸோ ஒவ்வொரு நம்பருக்கும் பாத்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் வந்து பாசிபிள் இருக்கு. எல்லாத்துக்கும் 10 10 இருக்கு. ஸோ 10 10 டைம்ஸ் நம்பர் போட்டு செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு மொத்தம் வந்து 5 டிஜிட் நம்பர் கொடுத்துருக்காங்க. அப்போ எவ்வளோ பாசிபிள் பார்த்தீங்கன்னா 10 into 10 நமக்கு 5 டைம்ஸ் வரும். 10 into 10 into 10. நம்ம எப்படி எழுதலாம், 10 to the power 5 நம்ம எழுதலாம். ஸோ டோட்டல் என்ன வரும், 10 1 2 3 4 5 5 zeros வரும். மொத்தம் வந்து 1 lakh டைம்ஸ் வந்து அவங்க நம்பர் மாத்தி மாத்தி போட்டு password கண்டுபிடிச்சிருக்காங்கன்னு அர்த்தம். Instead of a 5 digit lock, let us assume we have 2 digit lock and try to find out how many passwords are possible. இப்போ 5 digit நம்ம என்ன பண்றோம், 5 10 போட்டோம். So we got 10 to the power 5 digitக்கு. அதே 2 digitக்கு வந்து எத்தனை அட்டெம்ப்ட்ஸ் பாசிபிள் அப்படி கேட்டிருக்காங்க. அப்ப 2 digit நம்ம என்ன பண்ணலாம், சிம்பிள் 10 into 10 பண்ணா 10 square. இதுதான் பாசிபிள் மெத்தட். 10 square என்ன வரும், 100. So 100 times நம்ம அட்டெம்ப்ட் பண்ண போது நமக்கு அந்த கரெக்ட் பாஸ்வேர்ட் வரதுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கு, சாய்ஸ் இருக்கு. There are 10 options for the first digit 0 to 9. For each of these there are 10 options for the second digit. If 0 is the first digit and then 01 01 01 02 03. Therefore the total number of combination for a 2 digit lock is 10 into 10 100. இப்போ நான் இங்க எக்ஸ்பிளைன் பண்ணல, அதான் இங்க சொல்லிருக்காங்க. So 5 digit நாம என்ன பண்ணோம், 10 வந்து 5 times போட்டோம். 2 digit நால 10 வந்து we are putting 10 times. ஏன்னா ஒரு நம்பரோட நம்ம 10 numbers add பண்ணலாம். அப்போ டோட்டலா வந்து 10 into 10 வரும். Now suppose we have 3 digit lock for each of the earlier 100 2 digit password. There are 10 choices for the third digit. So there are 100 into 10,000 combinations for a 3 digit lock. You can list them all 000. இப்போ அதே வந்து 3 digit lock என்ன வரும், எத்தனை காம்பினேஷன் செட் ஆகும்னு பாத்தீங்கன்னா 10 வந்து நம்ம 3 times போட்டுக்கணும், அவ்வளவுதான். ஸோ டோட்டலா நமக்கு 1000 attempts வந்து பாசிபிள் இருக்கும் ஃபார் 3 digit lockல. 5 digitனா 5 numbers இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம், 00001 00002 00003 இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு நம்பர் போட்டுட்டே வரும். ஸோ தட் நமக்கு அந்த 1 lakh சொன்னோம் இல்லையா, அந்த கவுண்டிங் வரும். ஒவ்வொரு நம்பரா போட்டு போட்டு பார்த்து நம்ம பாஸ்வேர்ட் கண்டுபிடிக்கலாம். அதே வந்து 3 digitனா என்ன வரும், 001 002 003 இந்த மாதிரி நம்பர் போயிட்டே இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், கடைசியா வந்து 991 992 993 3 digit வரும். அதே 2 digit என்ன வரும், 01 02 03 81 82 இந்த மாதிரி நம்ம நம்பர்ஸ் வந்து போட்டுட்டே போலாம். 41 43 45. ஸோ 5 digit இது, 3 digit இந்த மாதிரி வரும், 2 digit வந்து இந்த மாதிரி காம்பினேஷன் வரும். How many 5 digit passwords are possible? Each digit has 10 choices, so a 5 digit lock will have. So நம்ம ஃபர்ஸ்டே பண்ணிட்டோம் இந்த சம்ஸ். அகைன் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க. இப்போ 5 digit வந்து எவ்வளவு பாசிபிள் பாத்தீங்கன்னா 10 வந்து 5 times போட்டு 10 to the power 5 பண்றாங்க. So we get 1 lakh passwords are possible. Esther says next time I will buy a lock that has 6 slots with the letters A to Z. I feel it is safer. How many passwords are possible with such a lock? இப்போ எஸ்ட் என்ன பண்றாங்கன்னா, இந்த மாதிரி நம்பர் லாக் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு அண்ட் லென்த்தி ப்ராசஸா இருக்கு இல்லையா, ஒவ்வொரு நம்பர் போட்டு 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 பார்க்க வேண்டியதா இருக்கு. நான் நெக்ஸ்ட் டைம் என்ன பண்றேன், இந்த மாதிரி லாக் வந்து நான் ஆல்பபெட் பேஸ் பண்ணி எடுக்க போறேன். 6 slots ஆல்பபெட்,
அதுல வந்து சேஃபா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆல்பபெட்ஸ்ல வந்து 6 ஸ்லாட்ஸ் பாஸ்வேர்ட் போட்டா எவ்வளவு பாசிபிள் காம்பினேஷன் வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. how many passwords are possible அப்படின்னு கேட்டிருக்காங்க. இப்போ சேம் நம்ம நம்பரோட பண்ணோம் இல்லையா, அதே வந்து சேம் நம்ம ஆல்பபெட்ஸோட பண்ணோம். ஸோ எப்படி பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, இப்போ மொத்தம் நமக்கு 26 ஆல்பபெட்ஸ் இருக்கும். ஸோ 26 ஆல்பபெட்ஸ் எத்தனை ஸ்லாட்ஸ் இருக்கு? 6 ஸ்லாட்ஸ் இருக்கு. அப்போ நம்ம என்ன பண்றோம்? 26 to the power 6 நம்ம பண்றோம். இது சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து 308915776. 30 crore 89 lakhs 15,776 ஆப்ஷன்ஸ் வரும் நமக்கு. ஸோ மொத்தம் இவ்வளோ நம்பர் ஆஃப் பாஸ்வேர்ட்ஸ் வந்து பாசிபிள் இருக்கும். சப்போஸ் இப்போ நம்ம ஏ எடுத்துக்கிறோம்னு வச்சுக்கோங்க. ஏ இப்போ அதோட நம்ம என்ன பண்றோம்? 6 ஸ்லாட்ஸ்க்கு இங்க 6 ஸ்லாட்ஸ் இருக்கு. இது ஒரு ஸ்லாட் 2 3 4 6 ஸ்லாட்ஸ் இருக்கு. இப்போ ஏ ஓட நம்ம என்ன பண்றோம்? we can try B C D E F. அப்புறம் A ஓட G H I J K. அப்புறம் A ஓட L M N O P. A ஓட Q R S T U. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு லெட்டர்ஸ் வந்து கம்பைன் பண்ணி நம்ம பாஸ்வேர்ட் செக் பண்ணுவோம். அப்படி பார்த்தீங்கன்னா நமக்கு மொத்தம் 6 ஸ்லாட்ஸ் இருக்கு. 26 to the power 6 சால்வ் பண்ண நமக்கு ஆன்சர் வந்து இந்த வேல்யூ வரும். Think about how many combinations are possible in different contexts. Some examples are pin codes of places in India. The pin code of Vidisha in Madhya Pradesh is 4,64,001. The pin code of Zimbabwe in Mizoram is 7,96,017. Mobile numbers, vehicle registration numbers. Try to find out how these numbers or codes are allotted or generated. இப்போ நமக்கு இந்த பாஸ்வேர்ட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதே மாதிரி காம்பினேஷன்ல வந்து இங்க 2 பின் கோட் கொடுத்துருக்காங்க. இதுக்கான காம்பினேஷன் எவ்வளவு இருக்கும், பாசிபிள் எவ்வளவு இருக்கும்னு கேட்டிருக்காங்க. இது செக் பண்ணி பார்க்கலாம். இப்போ நமக்கு பின் கோட் வந்து மொத்தம் எவ்வளவு இருக்கு? 6 இருக்கு. 6 நம்பர்ஸ் இருக்கு. இங்க எல்லாத்துலயும் 6 நம்பர்ஸ் இருக்கு. இப்போ நமக்கு நம்பர் ஆஃப் அவைலபிள் நம்பர்ஸ் என்ன இருக்கு? 0 to 9ல நமக்கு 10 நம்பர்ஸ் இருக்கு மொத்தம். அப்போ நம்ம என்ன பண்ணலாம்? 10 to the power 6 போடலாம். அப்போ 10 to the power 6 பண்ணா இவ்வளோ காம்பினேஷன் பாசிபிள் பிட்வீன் தீஸ் பின் கோட். ஓகேங்களா? இது சால்வ் பண்ண நமக்கு என்ன வரும்? 1 0 வந்து 6 zeros போட்டுக்கணும். 3 4 5 6. ஸோ 10 lakh பின் கோட் வந்து பாசிபிள் இருக்கு இந்த 2 பின் நம்பருக்கு நடுவில் கொடுத்துருக்காது. இப்போ மொபைல் நம்பர் பார்க்கலாம். மொபைல் நம்பர் நமக்கு எத்தனை இருக்கும்? மொத்தம் 10 இருக்கும் இல்லையா? ஸோ நம்பர் ஆஃப் காம்பினேஷன் எவ்வளோ இருக்கும்? 10. அப்போ 10 to the power 10. 1க்கு அப்புறம் 10 zeros போட்டுக்கணும். 3 4 5 6 7 8 9 10. ஸோ இத்தனை நம்பர்ஸ் நமக்கு காம்பினேஷன்ல வரும் மொபைல் நம்பர்ஸ்க்கு. இப்போ நெக்ஸ்ட் தேர்ட் என்ன கொடுத்துருக்காங்க? வெஹிக்கல் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கு. ஸோ நம்பர் என்ன இருக்கும்? மொத்தம் 4 இருக்கும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? 10 to the power 4 which is 1 போட்டு 4 0 போட்டுக்கணும். அவ்வளோதான். which is 10,000 வேல்யூ. ஸோ 10,000 காம்பினேஷன்ஸ் ஆர் பாசிபிள். இப்போ இந்த மாதிரி சம்ஸ் நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணலாம். எப்படின்னா நமக்கு டோட்டல் நம்பர் எவ்வளோ இருக்கு? 0 to 9 வந்து பார்த்தீங்கன்னா 10 நம்பர்ஸ் இருக்கு. இப்போ பின்கோடுக்கு வந்து 6 நம்பர்ஸ் தான் வரும். அப்போ 10 to the power 6 அங்க நம்ம போட்டுக்கணும். அவ்வளவுதான். இப்போ வெஹிக்கல் நம்பர் என்ன இருக்கு? 4 நம்பர்ஸ் தான் வரும். அப்போ நமக்கு 10 to the power 4 போட்டுக்கணும். மொபைல் நம்பருக்கு என்ன வரும்? 10 நம்பர்ஸ் இருக்கும். அப்போ நம்ம 10 to the power 10 போட்டுக்கணும். ரொம்ப சிம்பிள் மெத்தட் தான். இப்போ நம்ம இந்த வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நான் வந்து நியூ கான்செப்ட் சொல்லி தரேன். மீன்வைல் சப்ஸ்கிரைப் மை சேனல். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.